இதே கோயில்ல தான் திவ்யா தன்னுடைய கதையை சொல்லி அழுதா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சூர்யாவுக்கும் தம்பி நரேஷுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணுமேனு தான் அவ உழைச்சுக்கிட்டு இருக்கா. திவ்யா எடுத்திருக்கிற முடிவு தப்புக்கா. திவாகர் அவங்களை தூக்கி எறிஞ்சது மடத்தனம். திவ்யா தனக்கு இன்னொரு வாழ்க்கையே வேண்டான்னு நினைக்கிறது அதை விட மடத்தனம். திரும்ப அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவங்க தாலியோட ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல தாயா சந்தோஷமா வாழணும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ மாறவே மாட்டேங்கிறா. அவளோட விதி அவ்வளவுதான் போல் இருக்கு. பாவம். இல்லக்கா, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது விதி போடணும். அவங்க மனசு மாறணும். அதை மாத்திரதான் என் முதல் வேலை. அவங்கள வாழ வைக்கிறதா என் ஒரே வேலை. அவ வாழ்க்கை அழிக்கிறதா எனக்கு ஒரே வேலை. ஏண்டா ஜெயில இருந்து வெளியே வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள திட்டம் போட்டியா? நான் ஜெயில பட்ட அவஸ்தை உனக்கு தெரியாது. என்ன ஜெயிலுக்கு அமிச்சா, எங்க அம்மாவையும் அக்காவையும் சாகடிச்சா, திவ்யாவை பழி வாங்கணும். உன் திருட்டு தொழில உனக்கு துணையா இருந்துகிட்டே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். நான் ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தது என் ஜெயில் வாழ்க்கைக்கு நான் போடுற கடைசி வணக்கம் இல்ல, அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு நான் கொடுத்திருக்கிற இடைவேளை. சுத்தமா எனக்கு முன்னாடி எவ்வளவு வந்து கூட்டி இருப்பாளோ? ஒருவேளை ராத்திரி பேய் ஏதாவது வந்து கூட்டி இருக்குமா? ஐயா, யார பாதி இந்த அடி அடிக்கிறது காலங்கத்தால? இந்த சகல் மாஸ்க்கு பிகில் ஜானால தான் இந்த அடி அடிக்க முடியும். போய்யா, ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். பேய் கூட்டிச்சோ பிசாசு கூட்டிச்சோன்னு. பேய் இல்ல பிசாசி இல்ல, பொன்னம்மா கண்ணம்மா. இங்க வாங்கம்மா. டியூட்டி ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? யூ கேன் கோ. பை பை. இவங்க எல்லாம் லண்டன்ல கூட்டிட்டு இருந்தாங்க, இப்ப இந்தியாவுல கூட்ட வச்சிருக்காங்க. நீ உருப்படுறியாயா? யா ஃபீலிங்? நீ நல்லா இருப்பையாயா? யா ட்ராஜடி? யா வயித்துல அடிச்சிட்டியே? யா காமெடி? யா யா ட்ராலிங்? யா ஜூமிகா? யா யா கிரேன்? ஈஸ்மன்? ஆர்வோ? ஆஹா! ஐயோ, காணக்கூடாத காட்சி. அடே பித்ரோலுக்கு ஏமாலையோ தொப்பு வாந்தி எடுக்கிற மாதிரியே உனக்கு ஒரு பேரு. பொம்பளை தனியா நின்னு கூட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஏடா கூடமா பண்ணிருவேன்னு தெரிஞ்சுதான் லேடி ஸ்பெஷல் கூட பார்க்காம அதுல தொத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னங்க பண்ணா இவன்? அது வந்து ஆப்பன் சுட்டானா? அடச்சே, இவன் சொல்லி முடிக்கிறது ஆபீஸே முடிஞ்சிடும். நான் சொல்றேன் ரீச்சா, நான் எடுக்க போற படத்துல நீதான் ஹீரோயினி. நிஜமாவா? கதை என்னையா? ஹீரோயினின்னு சொன்ன உடனே கதையை கேக்குறா. இண்டஸ்ட்ரி ரொம்ப கெட்டு போச்சு. கதையை சொல்றேன் கேளு. பாரஸ் காடு இல்ல, காடு ஓங்கிய பெரும் காடு. எங்கேயோ கேட்டிருக்கமே. அத காப்பி அடிச்சிருப்பாங்க. இண்டஸ்ட்ரி கெட்டு போச்சு இல்ல, அந்த காட்டுல நீ ஒரு ஆடு. ஆடா? ஆமா. ஒரு முனிவர் பாத்ரூம் போகும்போது நீ எட்டி பாத்துற. அவர் தண்ணி தெளிச்சு உன்னை ஆடாக்கி. எந்த தண்ணிய? கமண்டல தண்ணி தான். ஓகே, அந்த தண்ணி தெளிச்சு நீ ஆடாயி அனாதையா போயிட்டு இருக்க. இதே அலக்குரல், இந்த அபலக்குரலை கேட்டு ரொம்ப சொதப்புறீங்கயா. வேற ஏதாவது நல்ல கதையா சொல்லுங்க. ஓகே, கோட் another subject. ராமாயணத்தை எடுப்போம். ராமாயணமா? ஐயோ, ஒரே போர். அப்படி சொல்லாதம்மா. அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவிக்கு முன்னாடி பல்லு தேய்க்காம குளிக்காம ராமாயணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராமாயணத்துல ஒரே கதாநாயகன், ஒரு டூயட் உண்டா, ஒரு டிஸ்கோ உண்டா, ஒரு ரேப்பிங் சீன் உண்டா? என்னது? ராமாயணத்துல உன் இஷ்டத்துக்கு 7-8 ஹீரோ போட முடியுமா? சரி, நீ ஒத்துக்கிறானே டிஸ்கோவும் ஃபைட்டும் வச்சுப்போம். டான்ஸ் எப்படின்னா சீதை வாழை பிடிச்சி அனுமார் ஆடுறாரு. சீதைக்கு வாழா? ரொம்ப போர் அடிக்கு. சீதைக்கு எல்லாம் வாழை கொடுத்துறாரு. ஃபைட் எப்படின்னா கிளைமாக்ஸ்ல ஹெவி ஃபைட். பிரிட்ஜ் மேல ராமனும் லக்ஷ்மணன் நின்னுகிட்டு டிஸ்குன்னு ஃபைட் பண்றாங்க. கடைசியில லக்ஷ்மணன் செத்து போறார். அடே, கடைசியா சாக போறது லட்சுமணன் இல்ல. இதே வேகத்துல நீ உளறிக்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்குன்னு அடிச்சு மிதிச்சு நானே கொன்றுவேன்டா. ராமாயணத்தை இஷ்டப்படி எல்லாம் மாத்தினீங்கன்னா அது ராமாயணமா இருக்காது, தோரகாவாத்தான் இருக்கும். இல்ல, ராமாயணத்தை நாம அப்படியே எடுத்துட்டா காப்பி அடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால மாத்தி எடுக்கிறோம். எப்படி? ரொம்ப பிரமாதம். எனக்கு சம்மதம் தான். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. குலதெய்வத்துக்கு வேற ஒரு நேர்த்தி கடன் இருக்கு. நரபலி தானே, உங்க அப்பனையே கொடுத்துருவோம். என்னது? உங்க அப்பனுக்காக கொடுத்துருவோம். ஆமா, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறான். சுமாரியா? எதுக்கும் எங்க அப்பா வந்து பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. வாட் a smile. என்னது அதுக்குள்ள ஆம்பளை ஆயிட்டா? டேய், நீ ஓட்ட ஸ்மைலுங்கற, அவ பல்ல காட்டிட்டு போறா. கவுத்திட்டீங்களேடா. வாட் a tragedy. இந்த மூஞ்சில இப்படி ஒரு சோகமா? என் படத்துல நீ எதுக்கும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணு. கெஸ்ட் ரோலா? பண்றேன்டா, பண்றேன். கடைசியில அவ தொழில நம்ம பண்ண வச்சிட்டா. வரேன்.
பெண்ணரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. எரிந்த தீபம் இங்கு அழகுக்கு, ஏற்றுங்கள் தீபம் உங்கள் மனதுக்கு. ஆனந்த தீபம் உண்டு இரவுக்கு, ஆகாயம் வந்து நிற்கும் உதவிக்கு. பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. கண்ணோடு சேரும் கண்களுண்டு, கையோடு சேரும் கைகளுண்டு. உன்னோடு சேர நானும் உண்டு, உள்ளங்கள் சேர்ந்தால் இன்பம் உண்டு. உன் நிழலை கண்டு இங்கு அஞ்சுவதென்ன, நீ ஒளிந்து வாழ்ந்தால் மிஞ்சுவதென்ன. உன் நிழலை கண்டு இங்கு அஞ்சுவதென்ன, நீ ஒளிந்து வாழ்ந்தால் மிஞ்சுவதென்ன. செவ்வந்தி பூவே சிங்கார தீவே, உல்லாசம் எல்லாம் உன் கையிலே. பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. தண்ணீரில் எழுத்து நிற்பதில்லை, கண்ணீரில் படகு போவதில்லை. ஜன்னல்கள் இங்கே மூடிக்கொண்டால் வாசல்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும். பெண்களுக்கு பாதை ஒன்று சொல்லித்தரவா, நடந்து போகையில் கூட வரவா. பெண்களுக்கு பாதை ஒன்று சொல்லித்தரவா, நடந்து போகையில் கூட வரவா. சங்கீதவாணி சந்தோஷராணி ஆனந்த தேனி நீயாகலாம். பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. ஏன் இந்த தீபம் இங்கு அழகுக்கு, ஏற்றுங்கள் தீபம் உங்கள் மனதுக்கு. ஆனந்த தீபம் உண்டு இரவுக்கு, ஆகாயம் வந்து நிற்கும் உதவிக்கு. பொன்னரசி பொட்டு வச்சு பூ முடிப்பாளா கேட்டு சொல்லு. பெண்ணரசி நெஞ்சுக்குள்ளே பேசுவதென்ன வந்து சொல்லு. என்னடா முகேஷ், இன்னைக்கு திவ்யாவை கொலை பண்ண போறேன்னு சொன்னியா, இன்னும் போகலையா? இன்னைக்கு ஊருக்கே நல்ல நாள். திவ்யாங்கிற அரக்கிய கொன்னு இந்த கார்த்திகைய தீபாவளி ஆக்கணும்னு நினைச்சேன். உடனே அவளை கொல்றதுல அர்த்தம் இல்ல. திவ்யா அணு அணுவா சித்திரவதைப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவ அழக நாம அழிக்கணும். அவ கோரமாகி வெளியில நடக்க முடியாத அளவுக்கு அவ ஆக்கணும். அவ வீடே அவளுக்கு ஜெயிலாக்கணும். ஜெயில நான் பட்ட அவஸ்தை அவளும் படணும். முதல்ல அவ அழக அழிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்கப்புறம் உங்க பொண்ணுதான் கதா கதைன்னு சொல்லுவா, ஆனா சொல்லவே மாட்டா. நீங்களாவது உங்க சோக கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அன்றொரு நாள் இதே நிலவில் அவள் இருந்தால்
என் பொண்ணுப்பா. மாமா என் அருகில். ஹாய் ஜான், என்ன எங்க அப்பாவே பாட வச்சீங்களா? அப்பா நான் சொல்லல, இவர்தான் ஜகில் மஸ்கி பிகில் ஜான், சினிமா டைரக்டர். Glad to meet you. No motion. மாமா எப்பா பலம் தெரியாம அஷ்டம் மாமா. இப்ப மட்டும் மாமாறீங்களே. எங்க குடும்பம் வித்தியாசமான இங்கிலீஷ் குடும்பம். அப்பாவை ஆண்டின்னு கூப்பிடுவோம், அம்மாவை அங்கிள்னு கூப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன மாமானே கூப்பிடு. மாமா கதை சொல்லுங்க மாமா, உங்க சோக கதையை சொல்லுங்க மாமா. ஆஹா ஆஹா, ஒல்லியான ராஜ நட. ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னால விளக்குமாறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, ஃபென்டாஸ்டிக் ஓபனிங். இதுக்கு ஆர்டிஸ்டே வேண்டியதில்லை. இதை வச்சு நான் ஆஸ்கர் அவார்டே வாங்கிடுவேன். அப்போ துபாயில இருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெரிய விளக்குமாறு வியாபாரி ஆயிட்டேன். பெரிய விளக்குமாறுனா 6க்கு 4, 4க்கு 6, 9க்கு 9. பெருசுதான். பணம், பங்களா, கார், நகைகளோட வசதியா இருந்தேன். அன்று ஒரு நாள் ஒரு பெரிய விளக்குமாறு ஆர்டர் கிடைச்சது. அதோட நிறைய தீப்பெட்டி ஆர்டரும் கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அனுப்பும் போது தீப்பெட்டி எரிஞ்சிச்சு. என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. மாமா, இது மாதிரி சோக கதையை நான் கேட்டது இல்ல மாமா, கேட்டதே இல்ல. அது போகட்டும், நீங்க சொன்ன இந்த கதைக்கும் உங்க பொண்ணு ஆபீஸ்ல கூட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? சொத்து வந்தப்போ. என்ன வந்தப்ப? சொத்து சொத்து. சரியா சொல்லுமா, வேற மாதிரி கேக்குது. சொத்து வந்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம். தெய்வ குத்தம் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அதுக்கு பரிகாரமா எங்க அப்பா என்ன ஆபீஸ்ல கூட்டுறதுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு வாட்டி கூட்டிட்டியே, இது போதும். தெய்வம் உன்னை மன்னிச்சிரும். மாமா, நான் எடுக்க போற படத்துல யாரு ஹீரோயின் தெரியுமா? உங்க பொண்ணு ரீச்சா. இந்தப்பா பேஸ்ட் இருக்கா? ஐயா கறிப்பொடிங்க. அடச்சே, ஷூ முதல்ல மாதிரி வாயை பொளந்துகிட்டு இருக்கியா? ஒட்டணும். அப்படிங்களா? கொடுங்க. ஆமா, நீ ஒட்டுற வரைக்கும் ஏதாவது ஸ்லிப்பர் இருக்கா? ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்தாங்க, போட்டு போயிட்டு வாங்க, நான் தச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் மிஸ் திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயம். நாம 2 பேரும் ஒரே காம்பவுண்ட்ல தான் குடியிருக்கோம், ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே பஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம். நாம 2 பேரும் ஒன்னா போறப்ப உங்ககிட்ட இருந்து ஆபீஸ் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். உங்க கைடன்ஸ் அட்வைஸ்லாம் இருந்தா நான் சீக்கிரமா பிக்கப் பண்ணிடுவேன் ஆபீஸ் விஷயங்களை. மிஸ்டர், இதெல்லாம் ஆபீஸ்லயே ஆபீஸ் அவர்ஸ்லயே பேசலாமே. இல்ல, ஆபீஸ்ல நீங்களும் பிஸியா இருப்பீங்க, நேரமும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நான் உங்களோட வந்தா. சாரி, நாம 2 பேரும் ஒன்னா போறதோ பப்ளிக்ல நின்னு பேசுறதோ அவசியம் இல்லாதது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வாட் நான்சென்ஸ். வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணும் ஒன்னா பழகிறதுக்கு காரணம் ரத்த சம்பந்தம் இல்ல மெத்த சம்பந்தம் தான் முடிவு பண்றது நம்ம சொசைட்டியோட மடத்தனம். நீங்க சுத்தமா இருந்தா மத்தவங்களுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? மிஸ்டர், ரொம்ப அபாரமா பேசுறீங்க. பேச்சளவுல யாரும் வித்தியாசமா இருக்கலாம், நடைமுறையில நீங்க எப்படின்னு தெரியாம உங்க கூட பழக நான் தயாரா இல்ல, தேவையும் இல்ல. சுத்தங்க சார் உங்க ஷூ. உங்களை எங்கெங்களா சார் தேர்றது? செருப்பு கால் வந்துருச்சு, செருப்பு கழட்டுங்க சார். மத்தவங்க சொத்து நினைக்கவே நினைக்காது சார். எடுத்துட்டு போயா. நம்ம கம்பெனிக்கு ஹீரோயினி கிடைச்சாச்சு. நீங்க தான் டைரக்டர், உங்களை அசைக்க முடியாது. ஆமா, நம்ம ஹீரோயினிய கொஞ்சம் டைலாக் பண்ண சொல்லுங்க. டப்பிங்ல பாத்துப்போம். அதானே, எனக்கு எதுக்குங்க என்னது என்ன தாத்தான்னு என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒண்ணு இல்ல, அதுல கொஞ்சம் திக்கும். நம்ம சப்ஜெக்ட்ல ஹீரோயினிய திக்குவாயாக்கிறோம். என்னையா நீ, நாம எடுக்க போற படம் கோவல மனைவி அப்படின்னா கண்ணகி திக்குவாயா? இதுக்குதான் சொல்றது கூட்டுறவளெல்லாம் ஹீரோயினி ஆக்க கூடாதுன்னு. சார், நம்ம என்ன பண்றோம், எப்பப்ப அப்படி திக்குதோ அப்போ கட் பண்ணிக்கிறோம், திக்காம இருக்கும் போது எடுக்கிறோம். எப்படி? என்னையா நீ, பிலிம் வேஸ்ட் ஆகாதா? என்ன வேஸ்டா போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, என் சம்பளத்துல கட் பண்ணிக்கங்க. என் சம்பளத்தையும் கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தா படம் எடுக்க போறேன், எல்லாருக்கும் பேட்டாதான்.